பூலோக வைகுந்தம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நமக்கு 21 நாள் உற்சவம். அது பகல் 10 ரா 10 கடைசி ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ரீரங்கத்தில் உயிர் நீத்தா செத்து போனால் அவங்களுக்கு என்னவா அப்படின்னா அடுத்த பிறவி அப்படிங்கிறதே கிடையாது, மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ரொம்ப நல்ல புனிதமான ஒரு 108 திவ்ய தேசங்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுற 4 திவ்ய தேசத்தில் ஸ்ரீரங்கமும் ஒன்று. ஸ்ரீரங்கத்தில் தான் யார் இருக்கா, காவேரி நதி ஓடுதுன்னு பார்த்தோம். ஒரு வாட்டி இந்த நதிகளுக்குள்ளாம் ஒரு சண்டையாம், யார் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், எல்லா நதியும் போய் பிரம்மா கிட்ட கேட்குறாங்களாம், நீங்கள் சொல்லுங்கள் யார் ரொம்ப நதிகள்லேயே தலை சிறந்த நதி அப்படின்னு சொல்லும்போது கங்கை தான் வருவா. ஏன்னா கங்கையில் போய் குளித்தாதான் என்ன ஆகும், நம்மளுடைய பாவத்தெல்லாம் கங்கை எடுத்துட்டு நமக்கு புண்ணியத்தை கொடுக்குறா இல்லையா, அதனால் திறந்தவ கங்கை அப்படின்னு சொல்லும்போது காவேரி என்ன பண்ணுறாலாம், ஒத்துக்க மாட்டேங்கிறாள். இல்லை நானும் தலை சிறந்தவ தான் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, சரி நீயும் கங்கையும் ஈக்குவல், 2 பேருமே சமம், யாரும் பெரியவா கிடையாது யாரும் சின்னவ கிடையாதுன்னு சொல்லும்போது அப்பையும் காவேரியால் அதை எக்ஸப்ட் பண்ணிக்க முடியலையாம். அப்போ காவேரி நதி என்ன பண்ணுறாலாம், இந்த ஸ்ரீரங்கத்தில் ஓடுறாலாம். அதாவது வெள்ள பிரவாகமாக பெருசாக இருக்கும் காவேரி. அங்கே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்போது பிரம்மா என்ன சொல்கிறாரா, நீ ஒன்று பண்ணு, பூலோகத்தில் போய் ஸ்ரீரங்கத்தில் இரு, அங்கே நீ வருஷ கணக்கில் தவம் பண்ணு. என்ன பண்ணுவான், ரங்கநாதனே அங்கேயே என்னவாகுவான், ஸ்வயம்புவாக வருவான். அப்போ நீ என்ன பண்ணு, அவனோட காலில் பட்டு தழுவிக்கிட்டு போ. அப்போ என்ன ஆயிடுவேன்னா, நீ கங்கையை விட மேலானவளாக ஆயிடுவ அப்படின்னு சொன்ன புனித ஸ்தலமாக எது, ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் என்ன ஒரு ஐதீகமாக ஐப்பசி மாதம் துலாஸ்தானம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அந்த துலாஸ்தானம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற காவேரி நதியில் என்ன பண்ணுறாங்களாம், அத்தனை நதிகளையும் கங்கையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்களாம், இந்த காவேரியில் கலக்கிறாங்களாம். அப்போது அந்த ஐப்பசி மாதம் அந்த ஒரு நாள் தான் வரும் அந்த துலாஸ்தானம். அன்னைக்கு போய் அந்த காவேரியில் குளித்தா நம்மளுடைய அத்தனை பாவங்களும் அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தி அப்படிங்கிறது காவேரிக்கான தனி சிறப்பு. ஏன்னா பெருமாளோட காலை வருடிட்டாலாம், அதனால காவேரிக்கு அவ்வளோ சிறப்பு வந்துருச்சான். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு அழகிய மணவாளன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராம். அதாவது ஸ்ரீரங்கத்தினோட கோவில் உள்ளே போயிட்டு வெளியில் நம்ம கரெக்டாக அந்த ரூட்டு கண்டுபிடிச்சி வரணும் அப்படிங்கிறதே ரொம்ப அந்த இடத்துல பழக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய கோவிலாம். அவ்வளோ பெரிய கோவிலில் ரங்கநாதன் என்ன பண்ணுறான்னா, சயனிச்சுட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறானா. தேங்க்யூ.